வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசின்னு இருக்கேன். 2ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் சொல்லுவோம். நிலையில்லா தன்மை, ஏதோ யோசிச்சுட்டே இருப்போம். என்ன செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன். நிச்சயமாக ஒரு நிதானமோ ஒரு ஓய்வோடையோ இல்லை. நீங்கள் பரபரப்பாகவே செயல்படக்கூடிய ஒரு வாரம். அது தொடக்கத்திலே அப்படி தான் இருக்குது. இந்த வார மத்தியில் உங்கள் செயல்பாடு, அதாவது சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறோம், அதை தொடர்ச்சியாக நம்ம செய்கிறோம், மனதளவில் அதை பற்றி நினைக்கிறோம். அதெல்லாம் முக்கியம் இல்லை. எண்ட் ரிசல்ட் அப்படிமா, அந்த எண்ட் ரிசல்ட் என்னடா கொடுத்த அப்படின்னு கேட்பாங்க. உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா, நான் எப்படி வேணால் செயல்படுறேன், ஆனால் எதை நான் தர வேண்டுமோ எங்கள் ஆர்கனைசேஷனுக்கு, இல்லை எதை நான் பெற வேண்டுமோ அதை நான் அடைந்தே தீர்வேன். இலக்கை நோக்கிய ஒரு பயணம். அதில் உங்கள் செயல்பாடு பிரமாதம். அந்த இலக்கை அடைந்தே தீர்வீர்கள். அதில் எந்த சுணக்கமும் இல்லை. இந்த வார இறுதியில் ஒரு நல்ல அச்சீவ் பண்ணால் என்ன பண்ணுவோம், நிம்மதியாக உட்காந்து தூங்குவோம்ப்பா அப்படிப்போம். அந்த மாதிரி தான் இந்த வார இறுதி உங்களுக்கு அமையும். அப்போது ஒரு விஷயத்தை சாதித்த ஒரு திருப்தியை தரக்கூடிய நல்ல வாரம், முன்னேற்றமான வாரம். இந்த வார இறுதியில் உங்கள் திறமைக்கு உங்களுக்கு நல்ல புகழ் சேரும், பாராட்டுகள் வரும். நல்ல வாரமாக இது அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.